ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டை போண்டா தான் செய்ய போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக சுட சுட முட்டை போண்டா ஈவினிங் வீட்டிலேயே நாங்கள் செஞ்சோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இதுக்கு முட்டை நான் ஃபஸ்ட்டு வேக போட்டிருக்கேன். அது வேகிற சமயம் பஜ்ஜிக்கு மாவு கரைச்சி எடுத்து வச்சிடலான்னு சொல்லி தான் நான் மாவு போட்டுட்ருக்கேன். இதுக்கு நான் இன்ஸ்டன்ட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கடலை மாவு ப்ளஸ் மிளகாத்தூள், லைட்டாக பெருங்காயத்தூள், சால்ட்டு, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு நீங்கள் மாவு கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது இன்ஸ்டண்ட்டாக நான் சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக ஆச்சி போண்டா மாவு மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் தேவையான அளவு ஊற்றி நம்ம கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கிட்டாவே போதும். நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் வேக போட்டிருந்த முட்டையை தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு நான் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணேன் இல்லையா, அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு அதை போட்டு எடுக்க போகிறோம். இதில் நான் கட் பண்ணி தான் முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா முழுசாக சேர்க்கலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் கட் பண்ணி நல்லா மாவு ஃபுல்லாக படுற மாதிரி போட்டு தான் நான் போட்டேன். சூப்பராக வந்துச்சு. நீங்களும் முட்டை போண்டா சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் மாவில் மிக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். சூப்பராக முட்டை போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் டீ போட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு ஈவினிங் தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் என் பசங்களோட உட்காந்து ஷேர் பண்ணி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவும் நல்லாவும் இருந்துச்சு. பசங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.